Hi Anba, welcome to our channel. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. and then பக்கத்துல இருக்க பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னைக்கு நம்ம டைட்டிலே பார்த்திருப்பீங்க லீஃப் கட்டிங் ஆர்ட் டியூட்டோரியல் ஃபார் பிகினர்ஸ். ஸோ இந்த லீஃபை வச்சு நம்ம நிறைய பண்ணலாம் நண்பா. ஸோ பட் இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா லீஃப் கட்டிங் போர்ட்ரேட்ஸ். ஸோ இந்த லீஃபை வந்து எப்படி நம்ம கட் பண்ணி நீங்க பாக்குற ரெஃபரன்ஸ் இமேஜை அப்படியே அந்த லீஃப்ல வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு வர போறோம்ன்றதை தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு நம்ம இதை எப்படி பண்றதுன்றது வந்து உங்களுக்கு ஃபுல்லா புரியும். அண்ட் தென் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஆப்பை பத்தியும் வந்து இந்த வீடியோல ஃபுல்லா நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ அப்பதான் வந்து இந்த ஆப் எப்படி யூஸ் பண்றதுன்றது உங்களுக்கு ஃபுல்லா புரியும். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன தேவைன்றத பார்க்கலாம். ஒரு ஆர்ட் நைஃப். ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து லோக்கல் ஸ்டேஷனரி ஷாப்ஸ்லயே கிடைக்கும். ஆர்ட் நைஃப் அப்படி இல்லை எக்ஸாக்டோ பிளேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா இதோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க அங்க போய் வாங்கிக்கலாம். இது பாத்தீங்கன்னா நார்மல் ஒரு உடன் போர்டு தான் இது. இந்த உடன் போர்டு மேல வந்து நான் வந்து A4 ஷீட் போட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணிருக்கேன். ஏன் இதை நான் அப்படி பண்ணேன்னா இப்ப நம்ம லீஃபை வச்சு நம்ம வந்து மேல ஒர்க் பண்ணும்போது கட் பண்ணும்போது வெறும் போர்டு மேலேயே நீங்க வந்து அந்த லீஃப் வச்சு கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த போர்டு மேல இருக்கிற அந்த லேயர் எல்லாமே வந்து கோணல் மானலா இருக்கும். ஸோ அப்ப நீங்க பிளேடை வைக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பிளேடு போகுமே தவிர நீங்க டிராப் பண்ண அந்த லைன்ஸ்க்கு மேலே பிளேட் போகாது. ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு ஸ்மூத் லேயரா இருக்கணுன்றதுக்காக மேல சின்னதா ஒரு A4 ஷீட் போட்டு ஒட்டியிருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்குன்னு வந்து பேப்பர் கட்டிங் பேட் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ அதோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் முக்கியமா தேவை வந்து பாத்தீங்கன்னா லீஃப். ஸோ நீங்க என்ன மாதிரியான லீஃப் வேணாலுமே நீங்க வந்து எடுத்து நீங்க பண்ணலாம் நண்பா. சின்னதுல இருந்து பெருசுல இருந்து எதுல இருந்து வேணாலுமே நீங்க பண்ணலாம். அண்ட் தென் இப்ப நான் எடுத்திருக்க லீஃப் பாத்தீங்கன்னா வந்து எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற அவைலபிளா இருந்த லீஃப் எடுத்து நான் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க வந்து லீஃப் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுல இருந்து பண்ணக்கூடாது. நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு புதுசா வந்து இப்ப முளைக்கிற இலைலாம் இருக்கும்ல, கிரீனா இருக்கிற எல்லாமே எடுத்து நீங்க அதை வந்து ஒரு நல்ல ஒரு வெயிட்டான புக்குக்குள்ள வச்சு அதுக்கு மேல வெயிட்ஸ் எல்லாம் நீங்க வச்சீங்கன்னா அது நல்ல ஒரு பிளாட்னஸா இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி வந்து ஒரு லீஃபை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து அரச மரத்தோட இலை. ஸோ இதை நான் வந்து புக்குக்குள்ள வச்சு 1 வீக் ஆகுது. ஸோ இது 1 வீக் நீங்க இந்த மாதிரி வந்து லீஃபை வந்து ஒரு புக்குக்குள்ள வச்சு அதுக்கு மேல நிறைய புக்ஸோ இல்ல வெயிட்ஸோ நீங்க வச்சீங்கன்னா இது நல்லா பிளாட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி பிளாட் ஆகும்போது நமக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அவுட்லைனை டிராப் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ஈஸியாவும் இருக்கும் கட் பண்றதுக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி வந்து நீங்க வந்து பிளாட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. இந்த ரெஃபரன்ஸ் இமேஜை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எடுத்துட்டு வர போறோம் அந்த ஆப்பை யூஸ் பண்ணின்றத வந்து இப்போ நம்ம இந்த வீடியோல பிளே ஸ்டோர் போய்க்கலாம். பிளே ஸ்டோர்ல சர்ச்ல வந்து ஸ்டென்சில் மேக்கர் ஆப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஐகான் இப்படி தான் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இது இப்போ நான் ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஸோ இது ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு டாப் ரைட்டில் இருக்கிற அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. டேக் ஃபோட்டோ சூஸ் ஃப்ரம் கேலரின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஆப்ஷன் வரும். நான் இப்போ சூஸ் ஃப்ரம் கேலரின்னு சொல்லிட்டு நான் அந்த ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி கிளிக் பண்ணும்போது நம்மளை டேரெக்டாக கேலரிக்கு வந்து நம்மளுக்கு மூவ் பண்ணிவிடும். ஸோ இப்போ கேலரியிலேருந்து நான் ரெஃபரன்ஸ்க்காக வந்து தோனி இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது கீழே வந்து ஒரு பாயிண்ட் ஆப்ஷன் மாதிரி இருக்கும், லைன் மாதிரி. ஸோ அதை நீங்கள் லெஃப்ட் டு ரைட் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டென்சிலோட குவாலிட்டியை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அந்த 1 சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் இமேஜையும் அண்ட் தென் ரெஃபரன்ஸுக்காக இப்போ நீங்கள் எடுத்துருக்கிற அந்த ஸ்டென்சில் இமேஜுமே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி சேமாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்கள் அதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா வந்து அது ஜூம் கூட நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதுலேருந்து வெளியே வந்துட்டு இது எப்படி சேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னரில் இருக்கிற அந்த சேவ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் கேலரிலையும் சேவ் ஆகிடும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டென்சில் ஆப்லேயுமே நீங்கள் சேவ் ஆகிடும். ஸோ இதுலேருந்து நீங்கள் டெலீட் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு வந்து கேலரிலையும் இருக்கும் இதுலேயும் இருக்கும். இப்போ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து இந்த லீஃப்ல வந்து இதே இமேஜை நம்ம வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துட்டு வரதுன்றத வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜை வந்து நம்ம எடுத்துட்டு வரதுன்றதையும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நான் அந்த ரெஃபரன்ஸ் இமேஜை வந்து நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வந்து நான் டிராப் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ நான் இந்த இமேஜை நான் வந்து உங்களுக்கு வந்து டைம் லேப்ஸ்ல வந்து கட் பண்ணி காட்டுறேன். அண்ட் தென் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்றதையும் நீங்க பாருங்க. இதுதான் ஃபைனல் அவுட்புட்.
ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்களும் வந்து லீஃப் ஆர்ட்டை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுற அந்த லீஃப் ஆர்ட்டை வந்து நீங்கள் ஸ்டோரியில் போட்டு என்னோட பேஜை நீங்கள் டேக் பண்ணலாம். ஸோ நான் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. லவ் யூ ஆல்.